ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஃபுல்லாக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இதில் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்க, நான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் டிப்ஸும் நான் கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ HCL டெக்னாலஜிஸ் உடைய ஃபினான்சியல் அனாலிசிஸ் என்ன, அந்த பங்கில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்க போகிறோம். இவங்களுடைய டிவிடெண்ட் எந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும், சேல்ஸ் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது, அதன் மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா எந்த ஒரு பங்கை வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனம் துவங்கப்பட்டது 1976 HCL அப்படின்னு துவங்கினாங்க. அதாவது ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ட்டு ஷிவ் நாடார் அவர்களால் துவங்கப்பட்டது. அதன் பிறகு 1978 இவங்களுடைய சர்வீசஸ்ங்கிறது அதிகரிக்குது, டெவலப்மெண்ட்டுங்கிறது கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவில். அதன் பிறகு HCL டெக்னாலஜிஸ் அப்படின்ட்டு 1991 கொண்டு வர்றாங்க. மெயினாக இவங்களுடைய ஃபோக்கஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஐடி சர்வீசஸ் அண்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சர்வீசஸ் கொண்டு வராங்க. அந்த சுச்சுவேஷனில் 2000வது ஆண்டில் இவங்க IPO கொண்டு வராங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க 2000வது ஆண்டில். இவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போத்த சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 3,68,841 கோடி ரூபாய் மார்க்கெட் கேபிட்டலாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இந்த ஒரு பங்கினுடைய விலை 1359 ரூபாய்க்கு நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை 1780, லோ 1030 ரூபாய்க்கு வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக் PE ரேஷியோ 20.3 ஆவரேஜ் லெவல். புக் வேல்யூ 277 இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 3.97, ஓரளவுக்கு டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லெவல், ஆவரேஜ் லெவல். நிறைய நிறுவனங்கள் டிவிடெண்ட் கொடுக்கறதுல ஓரளவுக்கு ஒருத்தான டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ROCE 30 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23. ROCE பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜ் லெவல். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே மிட் லெவல் தான். ஃபேஸ் வேல்யூ 2. டெப்ட் ஆன் ஈக்விட்டி, கடன் அப்படிங்கிறது மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களுமே வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலுமே மிகப்பெரிய அளவில் கடன் இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுடைய கடன் விகிதம்னு பார்க்கும்போது 0.07 இருக்குது. மிகப்பெரிய அளவிலான கடன் நம்ம சொல்ல முடியாது. கடன் சுமைங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5215 கோடி ரூபாய் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது குறைந்த அளவிலான ஒரு கடன் விகிதம்னே சொல்லலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23.8 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏர்னிங் பர் ஷேர் 64. இந்த நிறுவனத்தினுடைய சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா எந்த ஒரு பங்கை வாங்குற மாதிரி இருந்தாலுமே அந்த நிறுவனத்தினுடைய சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அடுத்தது அவங்களுடைய ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுவும் மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்டா க்ரோ ஆயிருக்கா, டெவலப் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மார்ச் 2024 1,09,913 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. அதன் பிறகு 2025 1,17,055 கோடி ரூபாய்க்கு எகெயின் மறுபடியும் டெவலப் ஆயிட்டு மார்ச் 2026 1,30,144 கோடிக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ கன்சிஸ்டண்டா க்ரோ ஆயிருக்கு. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 15,710 கோடி ரூபாய் இருந்தது. 2025 17,399 கோடி ரூபாயா உயருது. எகெயின் ஒரு சின்ன இறக்கம் 2026 16,652 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. ஸோ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வருவாய் குறைவு. டிவிடெண்ட் பே அவுட் 90%, 94%, 88%. ஓகே, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான லெவல் தான். எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு ருபீஸில் பார்க்கும்போது 2025 ஜனவரியில் 12 ரூபாய் இன்ட்ரீம் டிவிடெண்ட்டு, ஏப்ரலில் மறுபடியும் 18 ரூபாய், ஜூலையில் 12 ரூபாய், அக்டோபரில் 12 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2025 4 முறை. இப்போத்த சுச்சுவேஷன் ஜனவரியில் அதே மாதிரி 12 ரூபாய், ஏப்ரலில் 24 ரூபாய், ஜூலையில் 12 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ அடுத்ததாக அக்டோபரில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இவங்களுடைய டிவிடெண்ட் ஸ்ட்ரக்சராக போயிட்டு இருக்கு. எந்த நிறுவனமாக இருந்தாலும் நம்ம CAGR வேல்யூ பார்ப்போம். CAGR பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்துல 13%, 5 வருஷத்துல 5%, 3 வருஷத்துல 6, 1 வருஷத்துல -7. இது பெரிய அளவில் பாசிட்டிவ்னு நம்ம எந்த விஷயத்த சொல்ல முடியாது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24, 23, 24 ரேஞ்சு அப்படியே ஹேண்டில் பண்ணுறாங்க. இது ஓகே லெவல் தான். ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், இந்த நிறுவனத்தினுடைய ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் 35,000 கோடியிலிருந்து 36,000 கோடியாக வளருது. இப்போ 2026 37,297 கோடி ரூபாய் அளவுக்கு ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் வளர்ந்துருக்கு. சரி, டோட்டல் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99,000 கோடியிலிருந்து 1,04,480 கோடி, 1,15,112 கோடியா கன்சிஸ்டண்டா டோட்டல் அசெட்ஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுடைய பங்குதாரர்களின் விகிதம், அதாவது ப்ரமோட்டர்ஸ் கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% கிட்ட இருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட பண்ணி கொண்டிருக்காங்க. 60.88
சதவீதம் ஜூன் 2026 இருந்திருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இப்போ ஜூன் மாசத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க, 14.9 இருக்கு. மார்ச் 2026 15.51 இருந்திருக்கு. டிஐஐ 18% இருக்கு 2026, அதே ரேஞ்சிலேயே டிராவல் ஆயிட்டு இருக்கு. அரசு கவர்மெண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா 0.04%, பப்ளிக் கிட்ட 4.36% மார்ச்ல இருந்திருக்கு. அண்ட் டோட்டலா இவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸின் எண்ணிக்கை வளர்ந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்குது. மார்ச் 2025 8,80,722 பங்குதாரர்கள் இருக்கிறாங்க. இதே ஜூன் மாதத்தில் 10,23,551 பங்குதாரர்கள் இருக்காங்க. ஸோ நல்ல டெவலப்மெண்ட்டு சுச்சுவேஷன் தான். அவருடைய காம்படிட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மகேந்திரா இவங்க போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் காம்படிட்டராக இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வருவாய், அதாவது இந்த பங்கில் முதலீடு செஞ்சவங்களுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா 12% ப்ராஃபிட், 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா 15%, 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா 5%, 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா 5.8%, 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் கூட -8%. இந்த நிறுவனத்தினுடைய சாதக பாதகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கடன் இல்லாத நிறுவனமாக இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட டிவிடெண்ட் yield 3.97 கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய டிவிடெண்ட் பே அவுட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 19.6% இருந்துட்டு இருக்கு. நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு, 11.5% இருக்கு கடைசி 5 வருஷத்துல. இதுதான் இப்பத்த சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. பட் இதே மாதிரியான சுச்சுவேஷன் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோக்கு போகணும்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிறது மிட் லெவலில் இருக்கு. ஏன்னா டெக் பங்குகள் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜ் லெவலில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.